நம்ம கணேஷ் கோபால் அவரோட பையன் முதுகில் ஒரு பெரிய வெட்டு. 13 வயசு பையன் வந்து 31 தையல் போட்டிருக்காங்க. 31 தையல் போட்டிருக்காங்கன்னா சாதாரண வெட்டு கிடையாது. இவங்கெல்லாம் வெளியில் நின்று ரோட்லலாம் உட்காந்து தர்ணாலாம் ஈடுபடுறாங்க. யார் பாஸ்கர் தரப்பில். நீங்கள் அங்கே வெட்டப்பட்டதாக சொல்ல நேரத்தில் பாஸ்கரை நீங்கள் ஸ்டேஷனில் தானே வச்சுருந்தீங்க, இங்கே தானே விசாரணை போயிட்டு இருந்தது, அப்புறம் எப்படி அங்கே வெட்டியிருக்க முடியுது. ஆனால் பாஸ்கர் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு காவல்துறை வட்டாரங்கள் தெரியப்படுத்துது. அது மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், அவர் தினம் குடிச்சிட்டு வந்து ரப்சை பண்ணுறாருன்னு சொன்னாங்கல்ல, அப்போயே நீங்கள் ஒரு 100 கால்ஸ் ஃபோன் அடிச்சு என்றைக்கே பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் ஹவுஸ் ஓனர் டெனன்ட் போட்டு வெட்டிக்கிட்டாங்க. இது காவல்துறை என்ன பண்ணுங்கிறீங்க? நீங்கள் காவல்துறையை நாடுனீங்களா? புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க முடியும். இல்லை ஒரு வீட்டையும் டெய்லி காலையில் வந்து போலீஸ் தட்டி எக்ஸ்கியூஸ் மீ ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. சென்னையில் இல்லை தம்பி, எல்லா இடத்துலையும் வாடகைதாரி ஹவுஸ் ஓனர் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் எங்கேயுமே சரியில்லை. வாடகையில் இருக்கிற நம்மளை ஒரு 2ஆம் தர குடிமக்களாக பார்க்கிறாரு. இதை விட கேவலமாக பியூர் வெஜிடேரியன் ஒன்லின்னு போட்டு வைக்கிறாங்க. அது கேவலமா இல்லையா உங்களுக்கு? ரொம்ப இனிக்குது அந்த வார்த்தை. அது என்ன அர்த்தம்? என் ஜாதியை தானே கேட்குறீங்க. பியூர் வெஜிடேரியன் அவளை யோக்கிய உத்தம குத்துறனா வீட்டை வாடகை கூடாதடா, நீயே வச்சுக்கடா வீட்டை, எதுக்கு போர்டு போடுற? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழந்தன் அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார், சமீப காலமாக வந்து சென்னையில் வந்து இந்த குற்ற சம்பவங்கள்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு சென்செக்ஸ் சொல்கிறாங்க சார். அதுலேயும் முக்கியமாக வீட்டின் உரிமையாளர், அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க, இவங்களுக்கு இடையில அந்த ஏற்பட பிரச்சனையால தான் பல கேஸுகள் சென்னையில் ரிஜிஸ்டர் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் சென்னையில் சாலை கிராமத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதில் 13 வயசு ஒரு பையன் வெட்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேஸ் ஒரு தரப்பு இல்லை அவங்க மேலே தான் தப்புன்றாங்க, இன்னொரு தரப்பு இவங்க மேலே தான் தப்புன்றாங்க. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க சார். இந்த கேஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல கோவிட் காலத்தில் இங்கே குளத்தூர் தாண்டி விநாயகபுரம் அந்த பகுதியில் ஒரு வாடகைதாரருக்கும் ஓனருக்கும் பிரச்சனை. அப்போ யாரும் வாடகை கொடுக்க முடியாத காலம் அது. யார்கிட்டயுமே காசு இல்லை. அப்போ பல ஹவுஸ் ஓனர்கள் பெருந்தன்மையாக வாடகை பேரை கொடுங்கன்னாங்க. சில பேர் வாடகை டார்ச்சர் பண்ணாங்க, பல பேர் வீட்டை காலி பண்ணி விட்டாங்க. அப்போது ஒரு சம்பவத்தில் ஒரு பிரச்சனை ஆச்சு. அந்த வாடகைதாரி நெருப்பு வச்சு கொளுத்திட்டாரு. ஆமாம், எல்லோரும் மாட்டினாங்க அந்த வழக்கில். விசாரித்த போலீஸ்லேருந்து ஹவுஸ் ஓனர்லேருந்து எல்லோரும் மாட்டினாங்க கோவிட்டில். ஸோ இது சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாமே ஒரு லெவலுக்கு மேலே போனால் பிரச்சனை அதிகம்னு. இந்த சம்பவத்தை பொறுத்து சென்னை சாலிகிராம், அதாவது விருகம்பாக்கம் போலீஸ் லிமிட்டில் கணேஷ் கோபால் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். சொந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர், மெட்ராஸில் போனால் ஹவுஸ் ஓனர் வசித்து வர்றாரு. அந்த வீட்டின் மேல் தளத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வாடகைக்கு விட்டுருக்கிறாரு. அது பாஸ்கரன் அப்படிங்கிறவர் வாடகைக்கு இருந்திருக்கிறாரு. ஒரு கடந்த 2 வருடமாக இருந்திருக்காரு. வாடகைங்கிறது லீஸ் 6.5 லட்ச ரூபா லீஸுக்கு இருந்தார். வாடகை வேறு லீஸ் வேறு, ரெண்டுக்கு வேறு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. லீஸுக்கு இருந்து வர்றாரு. இப்போ பாஸ்கர் மீது இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு, நம்ம காவல்துறைங்கிறத விட இருதரப்பும் சொல்கிற குற்றச்சாட்டை சொல்லிடுறேன். பாஸ்கர் தரப்பு கணேஷ் கோபால் தரப்பு என்ன, ஹவுஸ் ஓனர் தரப்பு என்ன சொல்கிறாங்க, டெனன்ட் சைடுனாக்க பாஸ்கர் டெய்லி குடிச்சிட்டு நிறைய வீடு வாடகைக்கு இருக்குது, சின்ன சின்ன வீடு, அவங்கள்ட்ட தகாத வார்த்தையில் பேசுவார் போவார் அப்படின்றது இவங்களுடைய தாட். பாஸ்கர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 லட்சம் பணத்தை நாங்கள் வீட்டை காலி பண்ணிக்கிறோம், எங்கள் பணத்தை கொடுங்க, நாங்கள் போயிடுறோம்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது 6 லட்சம். கணேஷ் கோபால் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 6 லட்சம் பணத்தை நைட்டே கொடுத்துட்டேன், அது இவங்க பொண்டாட்டி அக்காக்கெல்லாம் தெரியல, ஆனால் இப்போ நான் 4-5 பேரை வச்சு தான் கொடுத்தேன், அவங்களுக்குலாம் தெரியும், அவங்களாம் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாரு. ஒரு வேளை அவங்களாம் அப்படி சொன்னாங்க, அது ஏற்றுக்கிற விஷயந்தான். இதுதான் இதோட பிரச்சனை. உச்சமாக போக்குள்ள வீட்டை காலை செய்யக்குள்ள பிரச்சனை ஓவர் ஆகுது. ஆனால் பாஸ்கர் தரப்பு பணம் கொடுக்கல ஹவுஸ் ஓனருங்கிறத அதையே ரிப்பீட்டடாக அவங்க சொல்கிறாங்க. இந்த நிலையில் நம்ம கணேஷ் கோபால் அவரோட பையன் முதுகில் ஒரு பெரிய வெட்டு. எதுக்கா? அது பாஸ்கர் 13 வயசு பையன் 31 தையல் போட்டிருக்காங்க. சூர்யா மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க. அது உண்மையாக அது என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் வெட்டு ஒரு 31 தையல் போட்டிருக்காங்கன்னா சாதாரண வெட்டு கிடையாது. அவ்வளோ பெரிய வெட்டுக்காயம் இருக்குது. அதை பாஸ்கர் தான் வெட்டிட்டாரு அப்படின்றது கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறாங்க. R5 விருகம்பாக்கத்தில் கைது பண்ணுறாங்க பாஸ்கரை. இவங்கெல்லாம் வெளியில் நின்று ரோட்லலாம் உட்காந்து தர்ணாலாம் ஈடுபடுறாங்க. யார் பாஸ்கர் தரப்பில். நீங்கள் அங்கே வெட்டப்பட்டதாக சொல்ல நேரத்தில் பாஸ்கரை நீங்கள் ஸ்டேஷனில் தானே வச்சுருந்தீங்க, இங்கே தானே விசாரணை போயிட்டு இருந்தது, அப்புறம் எப்படி அங்கே வெட்டியிருக்க முடியும்னு. ஆனால் பாஸ்கர் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு காவல்துறை வட்டாரங்கள் தெரியப்படுத்துகிறது. விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த வழக்கின் சாராம்சம். பேஸ் இந்த வழக்கில் இதுதான்.
இது தொடர்ந்து தான் இப்போ போலீஸ் புலனாய்வை மேற்கொள்ளணும். அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும். வெட்டினாங்களா வெட்டலையா, இல்லை எப்படி அந்த பையனுக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்குங்கிறத பார்க்கணும். அவன் பாஸ்கர் தான் சொல்லி எஃப்ஐஆர் லான்ச் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் எங்கள் வீட்டுக்காரரை கண்ணில் கூட காமிக்க மாட்றாங்க. தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போனோம், அதை கூட கொடுக்க அனுமதிக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மொசவால் போலீஸ் அதுமாதிரி அனுமதிக்கிறது இல்லை இப்போ எல்லாம். வக்கீல் இருந்தால் வக்கீலை பார்க்க வர சொல்கிறாங்க. ஒரு ஃபேமிலியை வர சொல்கிற கத்தி கூப்பாடு போடுறாங்கன்னு யாரையும் உள்ளே விட்றதில்ல. இப்போ அவங்க வீட்டில் உள்ள வக்கீலை வர சொல்லிடுறாங்க. இதுதான் அந்த வழக்கில் போயிட்டுருக்கு. சென்னையில் என்ன இல்லை தம்பி, எல்லா இடத்துலையும் வாடகைதாரி ஹவுஸ் ஓனர் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் எங்கேயுமே சரியில்லை, ரியலாகவே சரியில்லை. நானும் நிறையா சென்னையில் வாடகையில் சுற்றி இருந்திருக்கேன். போன வாரம் தான் நான் ஒரு 2007-08 வாடகைக்கு இருந்த வீட்டு ஓனரை போய் பார்த்துட்டு வந்தேன். நிறையா பழம்லாம் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் சின்ன பையனா மெட்ராஸோட இன்னிங்ஸு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. குட்டிவாக்கத்தில் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்களுக்கு என்னை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் என் குரல் ஒன்றுனா இந்த குரல் அப்போலேருந்து மாறாமல் தான் இருக்குது. அப்புறம் ரிமைண்ட் பண்ணாங்க, ஐயா இது மாதிரிலாம் யாரையா வர்றான்னு சொல்லி உட்கார வச்சு அவங்க காப்பி போட்டு டீ போட்டு அவங்க அன்பை வந்து பொழிஞ்சிட்டாங்க. அந்த குடும்பமே பேரம்பத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க நான் பார்த்த ஹவுஸ் ஓனர். ஸோ அது ஒரு வாடகைதாரிக்கும் ஒரு ஹவுஸ் ஓனருக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படி தான் இருக்கணும். ஐயா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் அழகாக சொன்னீங்க. ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ சரியில்லை, சரியில்லை. ஆனால் இந்த இடத்துல என்னங்கன்னா, இப்போ இவங்க வந்து ஒரு 6 லட்சம் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து கைமா, இவங்க சொல்கிறது பொய்யோ உண்மையோ. ஆனால் ஒரு அமௌண்ட் திருப்பி கொடுக்கும்போது ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும் இல்லையா? டாக்குமெண்ட் எதுவுமே இவங்க கொடுக்கல. இவங்க தான் ப்ரூஃப் இருக்குங்களா, ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்றாங்க. ஒரு பணம் திருப்பி கொடுக்கும் போது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தது பிரச்சனை வந்திருக்காருங்களே. அது மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், அவர் தினம் குடிச்சிட்டு வந்து ரெப்ஸை பண்ணுறாருன்னு சொன்னாங்கல்ல. அப்போயே நீங்கள் ஒரு 100 கால்ஸ் ஃபோன் அடிச்சு என்றைக்கே பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம்ல. குடிச்சிட்டு வந்து ரெப்ஸை பண்ணுறாரு 100 தான் யாராக இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க. 100 அடிச்சிங்கன்னா உங்கள் நம்பர்லாம் வெளியிட மாட்டாங்க, போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிடும். ரெப்ஸை பண்ணுறோம் கொண்டு வச்சு 2 சலிக்க 2 குத்து அனுப்பிடுவாங்க காலையில். நீங்கள் அதை செஞ்சுருக்கலாம்னு ஒரு 75 கேஸை போட்டு விட்ருப்பாங்க. அதை செய்யலை. இல்லை சேஷனை அணுகணும் இல்லைங்க, ரைட்டில் இல்லை எல்லாம். இங்கே வந்து விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொல்லுவார், யோ இந்த வீட்டில் ஒருத்தர் தூக்கு மாட்டி தூங்கினானே சொன்னியா நீ, அது என்ன கரண்ட் பில்லுக்கு தனியாக அப்புறம் உனக்கு காசு, ஒயரை மேலே வலிக்கணும், வீடு தான் ஒயரை கீழே இருந்து மேலே வலிக்கணும், லெட்டின் இருக்கணும், குழாயை திறந்த தண்ணி வரணும், அதுதான் என் வீடு. நாங்கள் எங்கள் ஊரில் வந்து எங்கள் வைக்க போகிற அளவு தான் உன் வீடும்பார் விஜய் சேது. அது பொண்டாட்டி கொஞ்சம் நார்த் இந்தியன் பேசுவோம், கட்ட வேண்டியது தானே வீடை கட்டி வாடகைக்கு விட வேண்டியது தானே அப்படிங்க. வாழ வழி இல்லாமல் தானே இங்கே வந்துருக்குறீங்க. அருமையாக சொல்கிறார் விஜய் சேதுபதி. வாழ வழி இல்லாமல் வந்து ஒன்று வழிபறி பண்ணுறியம்மா, உன் மூஞ்சில் மூச்சிட்டு போனால் பொடிக்கு போயில சிக்குமான்ட்டு போவார். உண்மையிலேயே நல்லா இருந்தது. வாடகையில் அடிப்பட்ட எல்லாருக்கும் இந்த வழி இருக்கும். வாடகையில் இருக்கிற நம்மளை ஒரு 2ஆம் தர குடிமக்களாக பார்க்குறார்கள். நான் இந்த சம்பவத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதுமே இது தள்ளிடுங்க. இது போலீஸ் கேஸ் விசாரணை போயிட்டுருக்கு, அது தனி ட்ராக்கு, அதுக்கு என்ன நடவடிக்கை அது பண்ணணும். இப்படி தான் நடைபெறுது பல இடங்களில். சில இடங்களில் ஹவுஸ் ஓனர் பாதிக்கப்படுகிறார்கள். டெனண்ட் உள்ளே உட்காந்தா காலி பண்ண மாட்டோம். என்றைக்கு பொசிஷனில் இருக்கவங்க தான் வெயிட்டு, உள்ளுக்குள்ளே இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் வெயிட். அவங்கள அள்ளியெல்லாம் நீங்கள் ரோட்டில் வச்சிட முடியாது. கோர்ட்டு கேஸுன்னு 1008 ப்ரொசீஜர், அது ஒரு 3 வருஷம் இருக்கும். கழிச்சு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதுக்கு அப்பீல் இருக்குது, போயிட்டே தான் இருக்குது. அதனால் உள்ளே இருக்கவங்களுக்கு தான் வெயிட்டு. அப்போ இஎம்ஐ கட்டணும், ஹவுஸ் ஓனர்ஸும் இஎம்ஐ கட்டணும், பாவம் தானே. அவங்க எங்கே போவாங்க, வீட்டை கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம சாதகமாக பேசுகிறோம், 2 தரப்பும். ஆனால் சார் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குங்க சார். இப்போ விசாரணையில் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ்கர் மேலே ஏற்கனவே பல கேஸுகள் இருந்திருக்கு அப்படின்னு. ஒரு வீட்டு உரிமையாளர் ஒருத்தங்க வீட்டு வந்து வாடகை விட போகிறான் அப்படின்னா அவங்களை வந்து விசாரிச்சுருக்கணும். ஆனால் விசாரிக்காமே இப்போ நிறைய ஹவுஸ் ஓனர் பண்ணுற தப்புகள் இதுதான். பணம் அதிகமாக கொடுக்குறாங்க, வாடகை அதிகமாக வருது, கரெக்டாக வந்து ஓகே அவங்க மேலே தப்பு இருக்குது, அது 2வது பட்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தப்பை வந்து இப்போ இருக்க ஹவுஸ் ஓனர் செய்கிறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதோட கேவலமாக பியூர் வெஜிடேரியன் ஒன்லின்னு போர்டு வைக்கிறாங்க. அது கேவலமா இல்லையா உங்களுக்கு? ரொம்ப இனிக்குது அந்த வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்? என் ஜாதியை தானே கேட்குறீங்க. பியூர் வெஜிடேரியன் அவ்வளோ யோக்கிய உத்தம புத்திரனா வீட்டை வாடகை கூடாதடா, நீயே வச்சுக்கடா வீட்டை, எதுக்கு போர்டு போடுற? பியூர் வெஜிடேரியன்னு கேவலமாக இல்லது? உன் புத்தி எவ்வளோ கேவலமான புத்தியாக இல்லாது? அதுக்கு என்ன அர்த்தம்? வெஜிடேரியன் விட அதுக்கு அர்த்தம் என்ன தம்பி? என் ஜாதியை கேட்குற? அவ்வளோ சுத்தமாக இருக்கு, நீ வாடகை கூடாத வீட்டை வச்சுக்கோ பத்திரமா. வீடு தான் இருக்க தான் செய்யும், புள்ள குட்டி இருக்க தான் செய்யும், ஆணி எடுக்க தான் செய்வான். ஒன்னியார் ஒரு டாக் ஷோ நடத்துனாங்க. ஒரு பக்கம் ஹவுஸ் ஓனர், ஒரு பக்கம் டெனண்ட்டு. வாடகைக்கு எவனாவது பில்லு தர்றீங்களா? இல்லைங்களே. ரைட். யாராவது பில்லு வாங்கணும் நீ சொல்லு பார்ப்போம். பில்லு கொடுத்துருக்கீங்க யாராவது? ஏன் கொடுக்க மாட்டேற? அதான் ஏன் சார் டேக்ஸ் கட்டுறேன்னு சொல்கிறாரு டிவியில், ஓப்பன் டிவியில். அது எங்களுக்கு வருமான வரி பிரச்சனை வருதுங்கிறாரு. அப்போ கோபி கேட்டார், என்னங்க பெரிய அபத்தமாக இருக்குது நீங்கள் பேசுகிறதுன்னு. அதுமாதிரி பச்சை பிள்ளைங்க இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏங்க கத்திக்கிட்டே இருக்குங்க, தூக்கம் கிடும்.
உங்கள் வீட்டில் பேரன் பேத்தி இருக்குங்க, அப்புறம் அதுங்க கத்தாது, அவங்க தூக்கம் கிடாதா? வயசானவங்க இருக்கக்கூடாது ஏங்க? அவங்க எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்களோட தான் இருக்கார். அப்போ எவ்வளோ முரண்? வர்ற ஒருத்தரை நீங்கள் எப்படி கேட்குறீங்க? அதை விட வயசு பையன் வீட்டில் இருந்தால் கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஏன்? எங்கள் வீட்டில் வயசு பொண்ணு இருக்கணும்னு கோப்பி செருப்பை சாணியில் முக்கி அடிச்சாரு பாருங்க, பட்டார் பட்டார்னு. நீங்கள் அந்த பையனை அவமானப்படுத்தலை, உங்கள்கிட்ட பொண்ணை அவமானப்படுத்துறீங்க. வயசு பையன் இருந்தால் உங்கள் ஓடி போடுவோம், உங்கள் பொண்ணுன்னா உங்கள் பொண்ணை அவமானப்படுத்துறீங்கன்னாரு. சாணியில் முக்கி விட்டு ஒரு அடி டம்முன்னு அந்த அம்மாவை. அப்பயே தெரிஞ்சு எவ்வளோ அந்த இந்த வீடியோவை தயவுசெய்து பாருங்கள். டெனண்டாக இருக்கவங்களுக்கு புரியும் அவர் வலி என்னன்னு. அதில் ஹவுஸ் ஓனர் சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாமே ரொம்ப அம்பக்காக இருந்துச்சு. ரொம்ப சாதாரண மலிவான விளக்கங்களாக இருந்துச்சு. ஒரு பில்டிங்கில் இருக்கீங்க, அந்த பில்டிங்கோடு வச்சு உங்களை விற்றுட்டு போகிறாங்க தம்பி, அது எப்படி நியாயம்? ப்ராப்பர்ட்டி சோல்டு பண்ணுறாங்க. எனக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. குளத்தூரில் எனக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. பில்டிங்கோடு வச்சு விற்றுட்டு போனாங்க. நமக்கு யாருன்னே தெரியல, வாங்கிட்டாங்கன்னு புது ஓனர் வர்றாங்க. நமக்கு என்ன தெரிஞ்சது? நான் ஒருத்தன் டெனனில் இருக்கேன், அப்படியே சோல்டு, வெளியே தெரியாமல் ப்ராப்பர்ட்டி மாறினுச்சு. நான் காலி பண்ணலையே, ஊருப்பட்ட நியாயத்தை கூட்டிட்டு தான் வந்தேன். அது எப்படி விற்கிறது என்னோட வச்சு? நான் உயிருள்ள மனிதன் ஐயா, எனக்கு தெரியணும்ல இந்த மாதிரி விஷயங்கள். அதுமாரி ஒரு வீட்டில் இருந்தேன், அவங்க கொஞ்சம் வெளியூர் போயிருந்தாங்க. ஒரு 6 மாதம் கழித்து வந்தாங்க. வரக்குள்ளே ஸ்கார்பியோ வாங்கியிருந்தேன். வேறு எதுவுமே நான் செய்யலை. ஸ்கார்பியோ எடுத்திருந்தேன், என் உழைப்பால் வாங்கியிருந்தேன். அவங்க வீடு எனக்கு வேணும் பாடினாங்க. எனக்கு வீட்டை காலி பண்ணிட்டு போகிறோடு தாங்க அதோட வலி எல்லாம் தெரியும். எனக்கு அப்படியே வாழ்ந்த வீடு என்னங்க அப்படின்னு. இல்லைங்க வீடு வேணும் என்னென்னமோ சொல்லி பார்த்தோம், கேட்கல. கடைசியாக சொன்னாங்க, இல்லைப்பா எங்கள் வீட்டோட ராசியெல்லாம் உனக்கு வந்துடும் போல இருக்குது, அதனால் காலி பண்ணிக்க நான். கடைசி இது எப்படிப்பட்ட வார்த்தைகள்! அதுக்கு மேலே ஒரு ஓனர்கிட்ட போனால் அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க குளத்தூர் பகுதியில் தான் ரொம்ப ரொம்ப நல்ல டைப், ஜென்யூனாக இருப்பாங்க, ஜென்யூனாக இருந்தாங்க. அப்புறம் அடுத்தது ஒன்று வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேடு. இன்றைக்கி வரைக்கும் ஏதோ குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, பார்க்கலாம். சார் நீங்கள் வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி சொன்ன கொளுத்தூர் பகுதி பற்றி அழகாக சொன்னீங்க, கொளுத்தூர் பகுதி. ஆனால் இப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது சென்னையில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஐயா, சென்னையில் குற்ற சம்பவங்கள் அதிகமாகிட்டு இருக்கு, சென்னை வந்து குற்ற சம்பவங்களே ஹப்பாக மாறுதா? இப்போ இந்த ஒரு சம்பவம் போன்று பல சம்பவம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் கேட்குறாங்க. காவல்துறை வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள். நீங்கள் போய் எங்கே கஞ்சா வாங்குறீங்க, நீங்கள் எங்கே போய் பிளாக்கில் சரக்கு வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள். தப்பை பூரா நம்ம பண்ணிவிட்டு காவல்துறைனா அவங்க என்ன பண்ணுவாங்க? மக்களை தான் ஏன் கேட்குறாங்க, அவங்க விற்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க. ஆனால் விஷம் தான் விற்கிறான், வாங்கி குடிக்கலாம் போய் 2 பாட்டில். அவங்க யார் மறைச்சா? ரயிலு தான் போயுது, இப்போ விழுந்துருவீங்களா? சும்மா அதாவது பேசுகிறேங்கிறதா பேசுகிறது. இதெல்லாம் காவல்துறை என்ன பண்ணுது? இந்த எங்கள் ஹவுஸ் ஓனர் டெனன்ட் போட்டு வெட்டிக்கிட்டாங்க, இது காவல்துறை என்ன பண்ணணுங்கிறீங்க? நீ காவல்துறையை நாடுனீங்களா? இதுக்கு முன்னே காவல்துறையிட்ட புகார் கொடுத்தீங்களா? புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க முடியும். இல்லை ஒவ்வொரு வீட்டையும் டெய்லி காலையில் வந்து போலீஸ் தட்டி, எக்ஸ்கியூஸ் மீ ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள், விசாரிப்போம் அப்படின்னா வந்து போலீஸ் நிற்கும் வீட்டில், சொல்லுங்கள் தம்பி. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறேன், நாங்கள் புகார் கொடுக்க வந்தோம், சம்மந்தம் எங்களுக்கு தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க, உள்ளே வச்சு இது வரைக்கும் 13 வயசு பையனை வெட்டினது யாருன்னு தெரியணும். பி சென்சிட்டிவ். மேஜர் பையன் கிடையாது, சின்ன பையன். அவனை வெட்டினது யார்? அதுக்கு ஒரு தீர்வு வரணும்ல. 31 தையல் எப்படி போடப்பட்டுச்சு அதெல்லாம் விசாரிக்கணும்ல தம்பி. எடுத்தங்க ஊத்தன்னு எப்படி போலீஸ் டிசைட் பண்ண முடியும்? விருகம்பாக்கம் போலீஸ் தான் விசாரிக்கிறாங்க. விசாரணை முடிவு வரட்டும். யாரும் அழுவதுனாலையோ இல்லை அழாமல் நிதானமாக தன்னோட கருத்துக்களை சொல்வதனாலையோ உண்மையாகிவிடாது. எமோஷனில் சொல்கிறீங்க, நான் நிதானமாக பேசுகிறேன், அவர் நிதானமாக பேசுகிறாரு, அவர்கிட்ட ஆக்சுவலேஷனே இல்லை, அவர் சொல்கிறதா உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல முடியாது. பாருங்கள், கதறாருங்க, ஒரு தாயோட கதறலை பாருங்கள். ரெண்டையும் நான் நம்ப மாட்டேன். முதல்ல விசாரிக்கட்டும், விசாரித்து நடவடிக்கை எடுக்கட்டும். வெட்டினது யாராக இருந்தாலும் 307 தான், கொலை முயற்சி தான், அதில் தான் உள்ள தள்ளுவாங்க. அது ஒரு 506 பார்ட்டுன்னு போகலாம். பழசில் சொல்கிறேன், ஐபிசியில் 294 கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, பிஎன்எஸில் வேறு, அதை போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சாங்க. அது வழக்கு ஸ்ட்ராங்கான வழக்கு தான். பட் அது இந்த சிவில் டிஸ்பியூட்டை கிரிமினல் டிஸ்பியூட்டாக மாற்ற வேண்டியதில்லை. எல்லா இடத்துலையும் இந்த நியூசன்ஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குது. நான்லாம் அவ்வளோ பாதிப்புக்குள்ளாகி தான் உட்காந்துருக்குறேன். என்ன செய்கிறதுன்னு தெரியல, எப்படி இதை டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு தெரியல. சரி, சாமானிய மக்கள்லாம் ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லும் போது தான். ஆமாம் தம்பி, அவ்வளோ பாதிப்புகள் இருக்குது தம்பி, எனக்கும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதை
இப்போ வந்து நம்ம வசிக்கிற இடத்துல கொஞ்சம் அமைதியாக போகணும்னு நான் நினைப்பேன். நான் இங்கே நம்ம இரிட்டேட்டாக இருக்கோம், கோர்ட்டில் இரிட்டேட்டாக இருக்கும், ரோட்டில் இரிட்டேட்டாக இருக்கும், பத்தாவது யூடியூப்பில் உங்களை மேலே ப்ரெஷர் வேறு ஏற்றி விட்றீங்க, அதுலேயும் இரிட்டேட்டாக இருக்கும். எல்லாத்துலேயும் இரிட்டேட் பண்ணால் வீட்டுக்கு போனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அங்கேயும் என்னை இரிட்டேட் பண்ணால் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளால் அதை டாலரேட் பண்ணவே முடியல. வசிக்கிற இடத்துல அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பாலிசி. நம்ம அங்கே அட்வொகேட்டாவெல்லாம் செயல்பட மாட்டோம். ரொம்ப சாதாரண மனிதனாக இருந்துட்டு போகணுங்கிறது தான் என்னோடய ஆசை. இதில் ஒரு போன வாரத்தில் என்னோடய காருடைய சைடு கண்ணாடி உடைக்கப்படுகிறது. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நின்ன வண்டி தம்பி சைடு கண்ணாடி உடைக்கிறாங்க. இதில் சமீபத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேறு போட்டாங்க. அதுக்கு தனியாக பேமெண்ட் போட்டாச்சு. கண்ணாடி உடைக்கப்பட்டுருச்சு. அசோசியேஷனில் நம்ம டெனன்ட் நம்மளை வந்து கூப்பிட்டுக்கல மாட்டாங்க, ரைட்டு. வீடியோ ஃபுட்டேஜெல்லாம் பார்த்தாங்க. அதில் ஒரு பையன் தான் தெரியுறான். அந்த பையன் தெரிறான்னா அந்த பையனோட அந்த முறைப்படி பார்த்தா போலீஸ் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், வேறு ஒன்றும் ஆப்ஷன். கண்ணாடி ஒரு பெரிய வேலை இல்லை, மேட்டர் இஸ் நாட் இஷ்யூ. பட் சும்மாவே போகிறவன் கண்ணாடி உடைக்கிறான்னா அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லோரும் சொல்கிறாங்க, எங்கள் கண்ணாடியும் திருப்பி வச்சுட்டு போவோம் கண்ணாடியை அப்படின்றாங்க. பட் அதில் விசாரித்தாங்க, போனாங்க, வந்தாங்க, ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தாங்க. அந்த பையன் தான் நடந்து போகிறான் அப்படின்றதோட தகவல் இருக்குது. அதுக்கு பிறகு எனக்கு எந்த ரெமெடியும் இல்லை, எனக்கு வேறு எந்த ரெமெடியும் இல்லை அதுலேருந்து. அப்புறம் நான் பார்த்தேன், இதில் போய் நம்ம இண்டிவிஜுவலாக தான் மோதிக்கணும். அதையும் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். என் பிரச்சனையுமே நான் மோதி பார்த்துக்கிறேன், அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துப்போம், அவ்வளோதான். அவங்கவுங்க பிரச்சனையும் அவங்கவுங்க டீல் பண்ணிக்குவோம். நான் யாருக்கிட்டையும் நான் வந்து எதுக்கு நிற்க மாட்டேன், என்னிட்டையும் யாரும் நிற்கக்கூடாது. ஒரே வார்த்தை முடிச்சாச்சு, டாட். வேறு என்ன சொல்லணுங்கிறீங்க? அவ்வளோதான் செய்ய முடியும். என்னோடய ஓனர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாக்கா, ஆமாம் அப்படி தான் இருக்கா, பார்த்துக்கிடுங்க. அவர் சொல்கிறார் இந்த வார்த்தை. ஆமாம், அவங்க என்ன செய்வாங்க, அவங்க எங்கேயே இருக்காங்க, அதுமாரி பண்ணுறாங்களா, பார்த்துக்கிடுங்க, பார்த்து என்னென்னு பாருங்கள். அவ்வளோதான் அவங்களுடைய தாட், அவங்களோட ரோல் அவ்வளோதான், முடிச்சுக்கிட்டாங்க. என்னோடய ரோல் இது. நான் அப்படி நிற்கிறேன், பிரச்சனை இல்லை. என் கண்ணாடி விடப்பட்டிருக்கு. என் விண்ட்ஷீல்டு உடைஞ்சிருந்தாக்க சைடு மிரர் வாங்கி போட்டேன், அப்படியே ஒரிஜினல் கிடைக்கல எனக்கு. அதுதான் அன்றைக்கி தான் செம்ம ஆத்திரம் வந்துச்சு. எல்லாம் நான் ஊரே மத்திய சம்பாரித்து வச்சுருக்கோம், ஒன்று உயிரை கொடுத்து உழைச்சி அதை தேர்த்தி அப்படி என்னோடய காதலி மாரி என் கார் எனக்கு அப்படி பாசமாக வச்சுருக்க வண்டியை. ஒரிஜினல் மிரரு, அதுதான் கம்பெனி மிரர், பிராண்டு, வெள்ளையிலே வரும், வெள்ளை வண்டிக்கு. அது வெள்ளையிலே கிடைக்காதுன்ட்டான், டூப்ளிகேட் 400 ரூபா மிரர் தான் இருக்குது அதுக்கு. அது சும்மா காற்றடிச்சாலே திரும்புது இங்கேயாக்கிங்க. என் ஒரிஜினல் மிரர் ஸ்ட்ராங்காக இருக்கும், தட்டினாலும் வளையாது. கிடைக்கல. கண்ணாடி மாற்ற முடியாது, அது இன்டோர் மாற்ற முடியாது, அந்த டைப்பு மாற்றி போட்டிருக்கேன். அப்புறம் அதுக்கு ஒரு கவரை மாட்டி அதை அந்த வெள்ளையை மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னோடய தனிப்பட்ட வழி. அப்போ இது யார் கேட்டா இந்த நியாயத்தை? அப்படி தான் எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது பிரச்சனை. எல்லா ஹவுஸ்ஸும் அப்படி தான் இருக்காங்க, ரெஸ்பான்ஸ் இல்லாமல். அவ்வளோ, இதை பற்றி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க தொட்டு தான் ஹவுஸ் ஓனர் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் இங்கே கிடையாது. நான் சொன்னல, ஒரு ஹவுஸ் ஓனர் போய் பாசமாக பார்த்துட்டு வந்தேன்னு, அவங்க அவ்வளோ அன்பாக இருப்பாங்க என்கிட்ட. வாயா, இருந்துட்டியாயா, சாப்பிட்டியாயா அப்படிம்பாங்க உட்காந்து. அவ்வளோ அன்பாக, இந்த வார்த்தை இன்னுமே என் காதில் கேட்குது. நான் ஒரு இடத்துலையும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு தான் நான் வந்திருக்கேன். எல்லா இடத்துலையும் நல்ல அனுபவங்கள் இருக்குது. நான் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நானும் இருந்திருக்கிறேன். இப்போ இந்த பில்டிங்கே ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் இருக்கும், 8 இயர்ஸ் அந்த பாண்டிங்கோடு தான் இருக்கிறோம், அந்த ரிலேஷன்ஷிப்போட. அதுக்கு சொல்ல வர்றேன், நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், நமக்காண்டி இவ்வளோ கோடிக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறான், அவனை நம்ம மதிக்கணும்ல. நம்ம என்ன தான் வாடகை கொடுத்தாலும் தம்பி, இத்தனை கோடி வீடு கட்டி கொடுத்துருக்கான். ஃப்ளைட்டில் ஏறி போகிறோம், ஃப்ளைட்டில் பிரச்சனை பண்ண ஒன்று விடுவாங்களா? அதுமாரி தானே வீடும். ஆனால் ஃப்ளைட்டு உனக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குது, ஏர் ஹோஸ்டஸ். வெல்கம் சார், என்ன சார் வேணும், வாட் யூ வாண்ட், இந்தாங்க கப் ஆஃப் காஃபி ஆர் ட்ரிங்க்ஸ், இந்தாங்க சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்கல்ல. அப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ல. யாரையும் மதிக்கிறதுக்கெல்லாம் தயாராக தம்பி. எல்லாரும் அவங்கவுங்க தான், அவங்கவுங்க பாட்டத்துக்கு அவங்கவுங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், இதை விட இன்னொரு இதே லிமிட்டில் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், கேளுங்க. சாதாரண பார்க்கிங் பிரச்சனை. நீங்கள் வந்து ஈச்சர் வண்டி வச்சுருக்கீங்க, பெரிய வண்டி. அந்த வண்டி யார் கடைசியாக கொண்டு பார்க் பண்ணுறதுல பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்தில் டபுள் மர்டர் நடக்குது. நான் சொல்கிறது 10 எழுத்துக்குள்ளே. அக்யூஸ்ட் யாருன்னா அப்பா, 2 பிள்ளைங்க அக்யூஸ்ட். அப்பாவுக்கு வயசு சீனியர், கொஞ்சம் வயசு மூத்தவர். ஜெயிலில் வந்து ஜன்னலில் போட்டு வேட்டியை போட்டு தூக்க மாட்டி தூக்கி செத்து போயிட்டார். படிச்சிருக்கீங்களா? ஏமா இருக்கா? இதே லிமிட்டு தான். ஜெயிலில் கழுத்தில்
வேட்டியை போட்டு இழுத்து தொண்டையை இப்படி இழுத்து சூசைட் பண்ணிட்டாரு. கொலை கேஸாக ஆகி போச்சு, கொலையே ஆகி போச்சு, டபுள் மர்டர் இதில். அதில் ஒரு லேடிஸ் ஒன்று மர்டர் ஆனதில்ல. விளையாட்டு விஷயமே கிடையாது. இங்கே எதையுமே நாசுக்காக கையாளுங்க, காவல் நிலையம் மூலயமா கையாளுங்க, இல்லாட்டி கடந்து போயிடுது. நன்றி. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.